தமிழ்நாடா கொலை நாடா பொங்கிய பிரேமலதா. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிரேமலதா தெரிவித்துள்ளார். ஆசிரியர், வழக்கறிஞர், மருத்துவர் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக கூறிய அவர், இது தமிழ்நாடா அல்லது கொலை நாடா என்ற கேள்வி மக்களிடம் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக தஞ்சாவூரில் பள்ளி ஆசிரியை நேற்று கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். ஓசூரில் வழக்கறிஞர் பட்டப்பகலில் வெட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதானி நிறுவனங்களின் மதிப்பு கடும் சரிவு. அமெரிக்காவில் கௌதம் அதானி உள்ளிட்ட அதானி குடும்பத்தினருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவில் அதானி பங்குகளின் விலை கடும் சரிவை கண்டுள்ளன. இன்றைய வர்த்தக நேர தொடக்கத்திலேயே பங்குகளின் விலை 10 முதல் 20% சரிவை கண்டன. அதானி என்டர்பிரைசஸ், அதானி கிரீன், அதானி எனர்ஜி ஆகிய பங்குகளின் விலை வீழ்ச்சியால் அந்நிறுவனங்களின் சந்தை மதிப்பு கடுமையாக சரிந்துள்ளது. விஜய்க்கு என்ன வாக்கு வங்கி? செந்தில் பாலாஜி டென்ஷன். விஜய் பற்றிய கேள்வியால் அமைச்சர் செந்தில் பாலாஜி டென்ஷன் ஆகி பதிலளித்தார். நேற்று நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்ற அவரிடம் விஜய் அரசியலுக்கு வந்திருப்பது குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். இதனால் டென்ஷனான அவர், விஜய்க்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்றே தெரியவில்லை, யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை, குறைவாகவும் சொல்லவில்லை, அரசியல் கேள்விகளை அரசியல் நிகழ்ச்சிகளில் கேளுங்கள் என கூறினார். ஆலோசனை கூட்டம் கூட்ட தயங்கும் சீமான். கட்சிக்குள் நெருக்கடி அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை கூட்ட சீமான் தயங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து தேர்தல்களிலும் தனித்து போட்டியிடுவதால் நாடக பெரிதாக வெற்றி பெற முடியவில்லை. இதனால் விரக்தியின் உச்சத்தில் இருக்கும் நிர்வாகிகள் கட்சியில் இருந்து அடுத்தடுத்து வெளியேறி வருகின்றனர். இந்நிலையில் ஆலோசனை கூட்டத்தை கூட்ட நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலை 7:21 ஆம் 21 STONE நவம்பர் 2024. தமிழகத்தில் புதிதாக 5 மாவட்டங்கள். உண்மை என்ன? தமிழ்நாட்டில் புதிதாக கும்பகோணம், பொள்ளாச்சி, விருத்தாசலம், ஆத்தூர், செய்யாறு ஆகிய 5 மாவட்டங்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் இது தொடர்பான அதிகாரபூர்வ அறிவிப்பு குடியரசு தினத்தன்று வெளியாகும் எனவும் சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. ஆனால் இது முற்றிலும் பொய்யான தகவல். இது போன்ற எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. மக்கள் இதை நம்ப வேண்டாம் என அரசு தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது.